ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு கேக் வீடியோ போட்டு. அதனால் இன்னைக்கு நம்ம ஒரு கேக் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கோம். அதுவும் என்ன கேக் பார்த்தீங்கன்னா 1/2 kg அளவுள்ள குலோப் ஜாம் கேக் தான். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டோம். இந்த கேக் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ போடுறதே மறந்துட்டேன். அதனால தான் இன்னைக்கு அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக லாங் வீடியோவும் வாரத்தில் டூ டேஸ் வந்து வந்துடும். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துவோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் 2 முட்டை வந்து நம்ம உடைச்சு ஊற்றிக்கிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா முட்டை வந்து நம்ம எல்லோ கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா முட்டையை ஃப்ளப்பி ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். முட்டையை பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பவுடர் பண்ண சர்க்கரை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதோட அளவு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். மொத்தம் ஒரு 3 பேட்சாக நான் சேர்த்து பீட் பண்ணியிருக்கேன். சர்க்கரையெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் நான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். ஓவர் ஹை ஸ்பீட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து நம்மளுக்கு ஹார்ட் ஆயிரும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கேக் உள்ள பேட்டர் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அதுக்கு தனியாக ஒரு பவுலில் ஒரு அரிப்பு வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம முட்டை பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம முட்டையோட அந்த சாஃப்ட்னஸ்லாம் போய் கேக் ஹார்ட் ஆயிரும். அதனால ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு பொருட்கள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் சேர்ந்து கலந்துட்டோம்னா குலோப் ஜாம் கேக்குள்ள பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுக்குள்ள கேக்குள்ள பேட்டர்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. 6 இன்ச் டின்ல பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன். அதில் நம்ம ஊற்றி எடுத்துக்கிடலாம். கேக் டின்னில் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நாம் இந்த கேக் பார்த்தீங்கன்னா நார்மல் கடாயில் தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நார்மலாக ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதை உள்ள ஸ்டாண்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரீஹீட் பண்ண கடாயில் நம்ம பேக் ஊற்றி வச்சுருக்க டின்னை உள்ளே வச்சுட்டு 25லேருந்து ஒரு 30 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கேக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதில் உள்ள நல்லா ஆறுனதுக்கப்புறம் பட்டர் ஷீட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். கேக் எந்த அளவுக்கு ஹைட்டாக நல்லா ஸ்பான்ச்சியாக கிடச்சிருக்குன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நமக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இந்த கலர் வந்து லைட்டாக நமக்கு சேஞ்ச் ஆகி தான் கிடைக்கும். கேக் பார்த்தீங்கன்னா 3 லேயர் சூப்பராக கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. கேக் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
இப்போ 3 லேயர் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணும் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் அந்த இதில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து நம்ம கேக் வச்சுக்கிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சுகர் சிரப் வந்து நம்ம சேர்க்கணும். நான் வந்து குலோப்ஜாம் செஞ்சுருப்போம்ல அதில் உள்ள சுகர் சிரப்பையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக சுகர் சிரப் சேர்த்துட்டு அப்புறம் விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குலோப்ஜாம் செஞ்சு வச்சுக்க நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் ஒவ்வொரு டைமும் சாப்பிடும்போது அந்த குலோப்ஜாமோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அடுத்த லேயராக குலோப்ஜாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இதை சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் வீட்டிலே செஞ்ச குலோப்ஜாம் கூட எடுத்துக்கிடலாம், இல்லை கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குலோப்ஜாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 2வது லேயரும் இதே மாதிரி வச்சுட்டு சுகர் சிரப் க்ரீம் குலோப்ஜாம் மொத்தம் 3 லேயரும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். மூணாவது லேயர் வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் வச்சுட்டு நம்ம க்ரீமால் கோட்டிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு க்ரம் கோட் மட்டும் லைட்டாக கொடுத்து எடுத்துக்கிடுவோம். இப்படி க்ரம் கோட் கொடுத்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால மெயின் கோட் கொடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நிமிஷம் எடுத்துக்கப்புறம் மெயின் கோட்டும் நான் சூப்பராக கொடுத்து எடுத்துட்டேன். ஸ்க்ரேப்பர் வச்சு அது ஒரு டிசைனாக கொடுத்தும் எடுத்தாச்சு. கேக் பார்க்கும்போதே ஹைட்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக கிடச்சிருந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டிசைன் வந்து கொடுத்துக்கிடலாம். நம்ம அந்த டிசைன் கொடுக்குற க்ரீமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் ஃப்ளவர் டிசைன் போடுவோம்ல அந்த நாசில் வச்சு தான் நம்ம போட போகிறோம். இந்த குலோப்ஜாம் கேக்கு எல்லாருமே போடுற டிசைன் தான், அதுதான் நானும் போட்டிருக்கேன். ஆனால் இந்த குலோப்ஜாம் கேக்கு இந்த டிசைன் போட்டால் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த டிசைன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண குலோப்ஜாம் வச்சுட்டு கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து எல்லா பக்கமும் வச்சுட்டு கொஞ்சமாக நட்ஸ் தூவிட்டு அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸு கோல்டன் அல்லது ஒயிட் ரெண்டுமே கலந்து நம்ம தூவி எடுத்துக்கிடலாம். கேக்கில் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேமே ஃப்ளேவர் சமையல் நம்ம எழுதியாச்சு.
நான் வந்து நேம் எழுதுறதுக்கு என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஜாம் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்பூன்ட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா நம்ம லிக்யூட் பதத்துக்கு கிடச்சிடும். அதை பைப்பிங் பேக்கில் போட்டு ஃபஸ்ட்டு எழுத ட்ரை பண்ணோம்னா அந்த இதில் எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்து போக போக சாக்லேட்லாம் எழுத கரெக்டாக இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கனால நம்ம ஜாமில் தான் ஃபஸ்ட்டு வந்து எழுதி கொடுத்துட்ருக்கேன். நம்ம வெளியில் கேக் ஆர்டர் வந்தாலுமே நான் அந்த இதில் தான் எழுதி கொடுக்குறேன். இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸும் நட்ஸும் வச்சு கேக்கை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான குலோப்ஜாம் கேக்கும் செஞ்சாச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு உண்மையாக தான் நான் சொல்கிறேன். அப்படியே கேக்கும் அந்த இது குலோப்ஜாமும் சேர்ந்து சாப்பிடும்போது ஐஸ்கிரீமும் கேக் குலோப்ஜாமும் சாப்பிடுவோம்ல அந்த ஃபீலில் இருந்துச்சு. பசங்களை வச்சு சின்னதாக கேக் கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கேக் ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். தேவைப்பட்டால் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் யாராவது குன்னூர் அரவங்காடு ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு கேக் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். நம்மகிட்ட குக்கீஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ளேவர்ஸ் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசியை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.